அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலகமெங்கும் வாழ்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அனைவர்களுக்கும் மீலாதுன் நபி முபாரக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் நம்முடைய முன்பின் பாவங்களை மன்னித்து நமக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக. அவர்களின் பொருட்டால் நம்ம நரகத்தை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்று சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தார்களை அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. உலகமெங்கும் அமைதியை ஏற்படுத்தி தருவானாக, ஒற்றுமை ஏற்படுத்தி தருவானாக. உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவானாக. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, இந்தியாவில் வாழ்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவானாக. மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வக்குப் சொத்துக்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாளிலே, இந்த மாதத்தின் பரக்கத்தை கொண்டு அவர்களை கனவிலும் நினைவிலும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹஜ்ஜு உம்ராக்களை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய ஆயுளிலே பரக்கச் செய்வானாக, அமல்களிலே பரக்கச் செய்வானாக, ரிஸ்கிலே பரக்கச் செய்வானாக, செல்வங்களிலே பரக்கச் செய்வானாக. நோய் நொடிகளை விட்டும் பாதுகாப்பானாக, மருத்துவமனை செலவினங்களை விட்டும் பாதுகாப்பானாக. கண்ணியமான வாழ்க்கையை தருவானாக. நாம் செய்யக்கூடிய தொழில்கள் வருமானங்களிலே பரக்கச் செய்வானாக. அவைகள் குறைவாக இருந்தாலும் நிறைவான முறையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. தேவையில்லா செலவினங்களிட்டும் பாதுகாப்பானாக. நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் கண்ணியத்தை ஏற்படுத்தி தருவானாக. நம் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, சமுதாயத்துக்கும் பெற்றோருக்கும் கண்ணியம் செய்து தரக்கூடிய பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை ஆக்கி வைப்பானாக. உலகத்தினுடைய எல்லா கெடுதிகளை விட்டும், ஆபாசங்களை விட்டும், சீரழிகளை விட்டும், கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டும் நம்முடைய ஆண்குமர் பெண் குமர்களை பாதுகாத்து நல்லொரு புரிவானாக. கபுடைய அதாபுகள், கபுடைய வேதனை விட்டும் நம்மளை பாதுகாப்பானாக. கபரிலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை கொண்டு, அவருடைய பரக்கத்தை கொண்டு அந்த கேள்விகளை நமக்கு லேசாக்கி தருவானாக. நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து நல்லொரு புரிவானாக. அதே போல் இன்னும் உலகத்திலே நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துக்கள், எதுவெல்லாம் நம்ம ஹலாலான ஹாஜத்துக்கள் நினைத்திருக்கின்றோமோ அத்தனை ஹாஜத்துக்களும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. அவர் 5 நேரம் தொழுகளையே பேணுதலாக தொழுது நின்று மௌத்து வரைக்கும் நின்று வணங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தை கொண்டு தந்தரு புரிவானாக. ரமலானுடைய நோன்புகளையும் ஃபர்லான நோன்புகளையும் தொழுகையிலும் விடக்கூடிய எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை கொண்டு நமக்கு அருள் புரிவானாக. மௌத்து வரைக்கும் நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹஜ்ஜு உம்ராக்களை நசீபாக்கி தருவானாக. ஜக்காத்துகளை முறைப்படி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இல்லாமல் அல்லாஹ் தஆலா நபியினுடைய இந்த பிறந்த நாளின் பொருட்டாலும் இந்த மாதத்தின் பொருட்டாலும் நம்மளை கண்ணியப்படுத்தி சுனத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரு புரிவானாக.